அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க கேட்டதான லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது ஒரு பட்டணத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தேவனுடைய கோபாக்கினை எப்படி உள்ளது என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு வாசித்து கேட்டோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சுமார் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பேரழிவுகளை வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அதாவது ஆதாம் துவங்கி நோவா வரைக்கும் 10 தலைமுறைகள் தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால் ஜலத்திலே அவர்கள் மூழ்கப்பட்டு பூமி முழுவதும் சங்கரிக்கப்பட்டு அதில் பரிசுத்த சந்ததியை மாத்திரம் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அது நோவாவினுடைய பிள்ளைகள். நோவாவிலிருந்து சரியாய் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 10வது தலைமுறை லோத்துவினுடைய சந்ததியிலே சுமார் 1000 வருடங்கள் கழித்து மீண்டும் ஆண்டவர் ஒரு தம்முடைய கோபத்தை சோதம் கொமோராவின் மேலே அவர் வெளிப்படுத்தினதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட அந்த பகுதி. சோதம் என்று சொன்னால் எரிக்கப்பட்ட அல்லது சுடப்பட்ட ஒரு பூமி என்று அர்த்தம். கொமோரா என்று சொன்னால் அழிக்கப்பட்ட மேடு என்று அதற்கு பெயருக்கான அர்த்தம் தரப்பாரு. இந்த 2 அர்த்தமே பார்த்தீங்கன்னா அது அழிக்கப்பட்ட பின்பு. இந்த சோதம் கொமோரா யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு செழிப்பான ஒரு பூமி. கிட்டத்தட்ட 5 பட்டணங்கள் அந்த சுற்றி இருந்தது. யோர்தான் என்று சொன்னாலே செழிப்பு என்று அர்த்தம். எப்பொழுதுமே நீர் பாய்ச்சுகிறதான அந்த பகுதியிலே அந்த ஆற்றின் ஓரத்தில் மிக செழித்து வாழ்ந்த மக்கள் இந்த சோதம் கொமோரா மக்கள். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஒரு காரியம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சகோதரன் மகனாகிய லோத்து தேவனுடைய வார்த்தையின்படி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னபடி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். போகும் பொழுது இருவருடைய மந்தைகளும் பெருகினது. மந்தை பெருகின உடனே பிரச்சனைகள் பெருகும். எங்க பொருளும் சொத்தும் பெருகுகிறதோ அங்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இஸ்ரவேலும் அந்த பாலஸ்தீன பகுதிகளில் அமெரிக்கா தலையிட்டு பெரிய போர் எல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம்னா அவருடைய நிலத்தின் அடியில் காணப்படுகிற அந்த விலையில்லா அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, அது யாருக்கு வேண்டும் என்றதை பிடித்து கொள்வதற்காக போராடுகிற போராட்டங்கள் இவைகள். சரி, அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 மெய்ப்பர்களுக்கும் சண்டை வந்த உடனே ஆபிரகாம் சொல்றார் லோத்துவை பார்த்து, லோத்து, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுனா நல்லா இருக்காது, நாம பிரிஞ்சிடலாம். இங்க நம்ம நிற்கிற இடத்திலிருந்து நீ கிழக்கே போனா நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனா நான் தெற்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி. தேவனை சார்ந்திருந்த மனிதன் எப்பொழுதுமே மனிதனை நம்ப மாட்டான். அல்லேலூயா. நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை சார்ந்திருந்தா அவர் கொண்டு போகிற இடம்லாம் செழிப்பதான் இருக்கும். அல்லேலூயா. லோத்து மனிதனை சார்ந்து வந்தபடினால் அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தான். பார்த்த பொழுது அந்த யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்த இந்த சோதம் கொமோராவை குறித்து சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏறெடுத்து பார்த்து முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் அவன் பார்த்தான். எங்க பார்த்தாலும் தண்ணி. ஆகவே அந்த இடம் பசுமையாய் இருந்தது. இவன் மேய்ச்சலுக்கு அது உகந்த இடமாய் இருந்தது. வாழ்வதற்கு அது பொருத்தமான இடமாய் இருந்தபடினால் அதை அவன் தெரிந்து கொண்டான். வாசிக்கலாம் தொடர்ந்து. நீங்க நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே நாம் கண்களில் பார்க்கிற காரியங்களை எப்பொழுதும் நம்பக்கூடாது இல்லையா? உலகத்தில் பழமை சொல்ல, கண்ணால் காண்பதும் போய். ஆமா, லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அது நீர்வளம் பொருந்தினதாய் இருந்தது. கண்களின் இச்சை. நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஏவாள் அந்த விருட்சத்தை பார்த்து சொன்னால்,
அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அப்ப பார்வை நம்மை நிறைய நேரங்களில் நம்மை தடுமாற செய்கிறதா இருக்கிறது. நம்ம கண்களில் எடுக்கிறதான அந்த சர்வே அது நிறைய நேரங்களில் அது பொய்யாய் இருக்கிறது. பார்ப்பதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கூட இது மாம்பழ சீசன், எல்லாரும் மாம்பழத்தை பார்த்து வாங்கின்னு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அதை கட் பண்ணி பார்த்தா தான் உள்ள அதில் பூச்சிங்க இருக்கும், சொத்தையாக இருக்கும், அழுகி இருக்கும். அதுலேயும் பலாப்பழம் ரொம்ப மோசம், நம்ம எப்படி செலக்ட் பண்ணோன்னு தெரியாது. பிரியமானவர்களே, பார்வைக்கு இன்பம் எதுவாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அப்படியே நிறைய பேர் பொண்ணை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு கிளி மாதிரி இருக்கணும், அது மூக்கு தான் பெருசாக இருக்கும், கொத்திட்டு போயிடும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். நீங்கள் பொண்ணை பார்க்க போகும் பொழுது கூட உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா பெண்ணா, அந்த தகப்பன் தாயினுடைய குணநலங்களை பார்த்து அந்த பெண்ணை எடுக்க வேண்டும், அது நல்லது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இது பார்வைக்கு இன்பமாய் இருந்தது, அதனால் அதை புசிச்சா தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தால் இருவரும் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். மாத்திரமல்ல, லோத்து சொல்லுகிறான், அது கண்களை ஏறெடுத்து பார்த்து அது நீர்வளம் பொருந்தினதாய் அவன் பார்வைக்கு அது மகிழ்ச்சியாய் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய சுயாதீன பார்வையில் பார்க்காதீங்க, அது தேவனுடைய பார்வையோடு இணைந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, வாலிபனை குறித்து, வாலிபனே உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட, ஆனாலும் கர்த்தர் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வருவார் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 13:10 கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர்வளம் பொருந்தினதாய் கண்டான், முன்னே மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததாம். இந்த மனுஷனுடைய பார்வை பாருங்க, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தான். லோத்து பார்க்கிறான், அது கர்த்தருடைய தோட்டம், எதை? கானானை போல, அது ஏதேனை போல இருந்தது என்று சொல்லுகிறான். எப்பொழுதுமே பார்ப்பதற்கு அழகாய் இருக்கிற தோட்டம். ஆண்டவர் சொல்றார், ஒரு முறை ஆண்டவர் எருசலேமுக்கு கிட்ட வரும் பொழுது அங்கே தூரத்திலே பசியாக இருந்த பொழுது ஒரு மரத்தை பார்க்கிறார், அத்தி மரம். பார்ப்பதற்கு அது ரொம்ப அழகா இருக்கு. அதை கனியை தேடினார், அதில் கனியை காணவில்லை, அதை சபித்து போட்டார் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ கனியல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு அருவருப்பானது. இது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. இவன் பார்த்த உடனே அதில் மயங்கிட்டான். அவன் அடுத்தது சொல்றான், அது எகிப்தை போல இருந்தது. எகிப்தை போலன்னா எப்பொழுதும் ஆகாரம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற, எப்பொழுதும் செழித்திருக்கிற ஒரு தேசத்தை போல இருந்தது என்று சொல்லி இந்த சோதம் கொமாராவை தெரிந்தெடுத்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வெளியே பார்ப்பதற்கு அது அத்தி பழம்தான், அத்தி மரம் தான், ஆனால் உள்ளே ஒரு பழத்தையும் காணும். ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். வேதத்தில் பாவிகள் என்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருகிறது. ஆனால் அந்த மகா பாவி என்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த சோதோம் கொமாராவின் மேலே வருகிறது. அந்த ஜனங்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள், மகா பாவிகளாய் இருந்தார்கள். எவன் இருந்தாங்க? நீங்கள் வசனத்தில் லூக்கா சுவிசேஷகன் சொல்லுகிறான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். லோத்தினுடைய 28வது வசனம், லோத்தினுடைய நாட்களில் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள். 6 காரியங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எப்பொழுதும் புசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள், எப்பொழுதும் அவர்கள் குடித்தவர்களாய் காணப்பட்டார்கள், எப்பொழுதும் அவர்கள் கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அவர்களுக்கு கவலையே இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் வருமானம் வந்துகிட்டே இருந்தது போல இருக்கு. அப்போ அந்த ஜனங்கள் எப்பொழுதுமே பணம் நிறைய சேர சேர பாவமும் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை செலவழிப்பதற்கு வழி தெரியாமல் கர்த்தரை விட்டு தூர போகிற மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்ப நாட்களில் ஊழியங்களில் நீங்கள் எல்லா சபைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பயபக்தியாக வருவாங்க. வேலை இல்லாத பொழுது, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காத பொழுது, நல்ல வேலை கிடைச்ச உடனே சொல்லுவாங்க, இன்றைக்கி எங்களுக்கு லீவு கிடையாதுங்க, டபுள் வேஜஸ் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா லீவ் விட மாட்டேன்டான்னு சொல்லுவாங்க.
ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வேலைக்காகவும் வருமானத்திற்காகவும் நின்று விடுகிறவர்கள் அல்லது விலகி போகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறதை நாம் கண்ணால பார்க்க முடிகிறது. ஆகவே பெற்றோர்களே, பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவு நீங்கள் உயர போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நாளும் அசட்டை செய்யாமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட அவர் ஏற்ற காலத்தில் அவர் நல்ல உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? மறுதளிக்கிறவர்களாகவோ தூஷிக்கிறவர்களாகவோ விட்டு விடுகிறவர்களோ இருக்கக்கூடாது. வேதத்தில் நீங்கள் தானியேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேதத்தில் பரிசுத்தமானாய் காணப்பட்ட யோசேப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்தினார்கள். எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரை கனப்படுத்துகிற, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிற மனிதனைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். இந்த ஜனங்களோ எல்லா செல்வமும் பெருகின பொழுது அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள், நட்டார்கள். அதை அப்படி அந்த சுய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சரி, இந்த சோதம் குமாரா மிக மோசமான ஜனங்கள் என்று வேதத்தில் நாம் 13:13 வாசிச்சோம். அவர்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள். இந்த உலகத்திலேயும் எல்லா தேசங்களிலும் அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கு. ஆனால் சோதம் குமாராவில் மட்டும் அப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்திருந்ததற்கான காரணங்கள் என்ன? ஒரு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 4 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 49வது வசனம் இதை தெளிவாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49வது வசனம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான இவைகளே அக்கிரமம். அல்லேலூயா. 3 காரியங்களை அதில் சொல்லுகிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கர்வம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு எது வேணாலும் வரலாம், இந்த கர்வம் என்கிற அந்த நோய் மட்டும் பிடிக்கவே கூடாது. தான் என்கிற அகங்காரம், அது அகந்தை அல்லது பெருமை, பிரைட் என்று சொல்வார்கள். இந்த சோதம் குமாராவில் காணப்பட்ட மிகப்பெரிய பாவங்களிலே 4 பாவங்களிலே 3 இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவர்களுடைய கர்வம். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கர்வம் வரும்? அவர்களுடைய வருமானங்கள், பொருளாதாரம் நிறைவாய் இருக்கும் பொழுது, திரட்சியாய் இருக்கும் பொழுது அவர்கள் இருதயத்தில் பெருமை வரும். உயர்ந்த பதவிகள் கிடைத்தால் பெருமைகள் வரும். நிறைய பணம் இருந்தால் பெருமை வரும். அவர்கள் இந்த உலக சம்பத்துகளில் நிறைந்திருந்தால் பெருமை வரும். அப்படிப்பட்ட பெருமை கர்த்தருக்கு விரோதமான பகையில் மிக முக்கியமான பகை இந்த பெருமை, இந்த கர்வம் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்து கேட்டது போல அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தபடினாலே அவர்களுக்கு அந்த கர்வம் வந்தது. ஒரு நாளும் இது தலையில ஏறிடக்கூடாது. இந்த கர்வம் என்கிறது தலையில ஏறிடவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எந்த அளவு இந்த பூமியில உயர்த்தப்படுகிறோமோ அந்த அளவு நம்முடைய தாழ்மையை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த சோதம் குமாரா மக்கள் தங்களுடைய கர்வத்தை வெளிப்படுத்தினதாய் காணப்பட, ஆடம்பரம், படோபகாரம், அவருடைய எல்லா விஷயத்திலேயும் அவர்கள் தங்களுடைய கர்வத்தை வெளிப்படுத்தின. ஏன் என்று சொன்னால், அவர்கள் எதை விதைத்தார்களோ அது 100 மடங்கு பலனாய் நிறைந்து கிடந்தது. அவர்கள் என்னெல்லாம் வாங்கினார்களோ அதையெல்லாம் நிலைத்திருந்தது. அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவர்கள் பகட்டாடைகளை உடுத்தினார்கள். அந்த இடத்துல பாவம் பெருகினது. அன்பு தேவ பிள்ளையே, கர்வம் எங்கே அதிகம் பெருகிறதோ பாவம் அங்கு பெருகும். அதனால நம் ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் நம் மரணம் மட்டும் நம்மை தாழ்த்துகிற அந்த அர்ப்பணிப்பான வாழ்க்கையை நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வேதத்தில் தானியேலுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1 - 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ராஜா இந்த கர்வத்தினால், இந்த பெருமையினால் எப்படி விழுந்தான் என்பதை குறித்து விரிவாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கும் பொழுது, பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுகளில் 1000 பேருக்கு ஒரு விருந்து பண்ணினான். இந்த விருந்து, இது யார் இந்த ராஜா என்று சொன்னால் நேபுகாத்நேச்சருடைய மகன். இவன் ஒரு விருந்து பண்றது தப்பு இல்லை. ராஜா விருந்து வைப்பது நல்லது. விருந்து என்பது சொல்றது
விரிவுபட்டிருக்கிற உறவுகளை அது இணைக்கும், ஒரு ஐக்கியத்தை கொடுக்கும், நம்முடைய பகைமையை மறக்க செய்யும். அதனால தான் சில குடும்பங்களில் சண்டைகள் வந்தால் அவங்களுக்கு விருந்துகளை கூப்பிடுவாங்க, விருந்துக்கு கூப்பிடுவாங்க. சில நேரங்களில் திருமணங்கள் நடந்தால் அவங்களை விருந்துக்கு கூப்பிடுவாங்க. சில நேரங்களில் இழப்புகள் வந்தால் அவங்களை விருந்துக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் விடுபட்ட அந்த பகை கசப்புகளை வேறு இருக்கிறதான மிக முக்கியமான பங்கு இந்த விருந்துக்கு உண்டு. இந்த ராஜா 1000 பேர்களை கொண்டு வந்து ஒரு விருந்து வைத்தான். வைக்கிற தப்பு இல்லை. ஆனால் என்ன செஞ்சான்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, குடித்து கொண்டிருக்கையில் நேச்சாருடைய எருசலேமின் தேவாலயத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியும் பாத்திரங்களை வைத்து அவன் ராஜா விருந்து பண்ணினான். கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையை அவன் மழுங்கச் செய்தான். அரண்மனைக்கு வந்திருக்கிற ராஜாக்களுக்கு விருந்து படைப்பது எது? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்னையும் வெள்ளையும் பாத்திரங்களை வைத்து அவர்களுக்கு மது ஊற்றி கொடுத்தான். இது மிக மோசமான பாவங்களில் மிக முக்கியமான பாவம். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனைவி அவனுடைய பிரபுகளுக்கும் மனைவிகளுக்கும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். 4வது வசனம், குடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் குடித்து முடித்தவுடனே அவர்கள் மற்ற தேவர்களை புகழ்ந்தார்கள். ஒன்றை கீழே கவனிக்கணும், கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ள நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். நேபுகாத்நேச்சார் என்ன செய்தாராம்? ராஜாக்களை கூப்பிட்டு விருந்து வச்சான். எதில் விருந்து வச்சான்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் பாத்திரங்களிலே கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தான். யார் யார் கொடுத்தான்? பிரபுகளுக்கும் மனைவிகளுக்கும் அவன் வப்பாட்டிகளுக்கும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லு. கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அந்நிய தேவர்களை புகழ்ந்தான். நடந்தது என்ன தெரியுமா? இந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக இப்ப இது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், திடீரென்று சுவற்றிலே ஒரு கை தோன்றி அந்த இடத்துல ஒரு விதமான எழுத்துக்களை, அரமே எழுத்துக்களை எழுதுகிறது. ராஜாவுக்கு பார்த்த உடனே பயம் வந்து விட்டது. என்னடா இது, நம்ம இங்க குடிச்சு வெறிச்சின்னு இருக்கோம், சுவரில் ஒரு கை வந்து இதை ஏதோ எழுதுகிறதே. அங்கு இருக்கிற கல்தேயர்களை, அங்கு இருக்கிற ஜோசியக்காரர்களை, அங்கு இருக்கிறதான ஞானிகளை கூப்பிட்டு அதை படிக்க சொன்னான். ஒருவருக்கும் அதை படிக்க தோணவில்லை, படிக்க தெரியலை. அப்பொழுதுதான் அதிலிருந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், இங்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பெயர் தானியேல். அவன் யார்? கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன். வசனம் அழகா சொல்லுது, எடுத்தவர்கள் வாசிக்கும். தானியேலுடைய புத்தகத்தில் வாசிங்க. இல்ல 12வது வாசிங்க. தானியேலுக்கு சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் வெளிப்படுத்துகிறதும் கருக்கலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. அந்த தானியேலை அழைத்து வாங்க. அவனுக்குள்ள, அந்த வசனம் சொல்லுது 14, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், அதனால இதை விலக்கி சொல் என்று சொல்லுகிறான். அப்பொழுது தானியேல் அதை படித்து விட்டு அதற்கான அர்த்தத்தை சொல்லுகிறான். 20வது வசனம், இப்ப என்ன சொல்றேன்னா, நீ வாசிச்சு சொன்னீங்கன்னா உனக்கு நான் வெகுமானங்களை தருவேன், பிரதானிகள்ல 3 பேர்ல ஒருத்தனாய் மாற்றுவேன் என்று சொன்ன பொழுது தானியேல் சொல்றாரு, உன் வெகுமானங்களும் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொன்று கொடும். இந்த எழுத்தை ராஜாவுக்கு நான் வாசித்து இதன் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல. ஒரு எழுத்து எழுது. இப்படி ராஜா குடித்து வெறித்து கொண்டிருக்கும் பொழுது சுவரிலே ஒரு எழுத்து வருகிறது. அதற்கான அர்த்தத்தை கேட்கிறான், அதற்கு பரிசு கொடுக்கிறேன்னு சொல்றான். ஆனால் தேவ மனுஷனோ, உன் பரிசும் வேண்டாம், உன் வெகுமானமும் வேண்டாம், அதை வேறொருவனுக்கு கொடு என்று சொல்லி, ஆனாலும் இந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? உன்னிடத்துல காணப்பட்ட பெருமை, ஆண்டவர் உன்னை கீழே தள்ள போகிறார். மெனே மெனே தெக்கல் உபாசீன், நீ உயர்வாய் காணப்பட்டாய், ஆனால் இப்பொழுதோ நீ தள்ளப்படுவாய் என்று சொல்லி அதற்கான அர்த்தத்தை சொல்லுகிறான். அதை கேட்ட உடனே அவன் பயந்து விடுகிறான். வசனம் சொல்லுகிறது, 30வது வசனம்,
அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். கவனிக்கணும், ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஆணவம் அகம்பாவம் வந்துவிட்டால் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் கீழே ஆண்டவர் அவனை தள்ளிவிடுவார். விடிவெள்ளியாகிய நட்சத்திரமே, 3 தூதர்களில் பிரதான தூதனாயிருந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தூதன் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற சௌந்தரியம் மிக்க அழகான ஒரு தூதனாய் காணப்பட்டான். ஆராதனை வீரனாய் இருந்தான். இவன் எழுந்து ஆராதிக்கிறான். சிங்காசனம் பின்னால் இருக்கிறது, இது கர்த்தருடைய சிங்காசனம். இவன் எழுந்து ஆராதிக்கும் பொழுது கூட்டத்தில் இருந்த கோடான கோடி தேவ தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். இதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை, அவன் என்னை தான் பார்த்து ஆராதிக்கிறார்கள், இந்த மகிமை எனக்கு வேண்டும் என்று நினைத்தான். அவன் உள்ளத்தில் நினைக்கும் பொழுதே ஆண்டவர் அவனை துரத்தினார். அவன் கீழே பாதாளத்தில் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தள்ளப்பட்ட விடிவெள்ளி ஆகிய நட்சத்திரமே, நீ வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தை அமைப்பேன், தேவனுக்கு முன்பாய் நிற்பேன் என்று சொன்னான். நீ தள்ளப்பட்டாயே. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அகம்பாவம், பெருமை, இந்த கர்வம் வந்துவிட்டால் அவன் தள்ளப்படுகிறவனாய் மாறிவிடுவான். கர்த்தர் எனக்கு கொடுத்த யாவுக்காக ஆண்டவருக்கு நான் தாழ்மையோடு நன்றி செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வீடாய் இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்த வாகனமாய் இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானமாய் இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையாய் இருக்கட்டும், அல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்தின இடமாய் இருக்கட்டும், பதவியாய் இருக்கட்டும், நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாபிலோனை அழகாய் நிர்மாணித்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், இது என் பராக்கிரமத்தினால் கட்டப்பட்ட மகா பாபிலோன் அல்லவா. அவன் இருதயத்தில் அந்த மேட்டிமை வந்தவுடனே ஆண்டவர் அவனை அடித்தார். அவன் அவன் விலங்குகளைப் போல புல்லையும் பூண்டையும் தின்று அவன் பணியிலே நனைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, நமக்குள்ள அப்படிப்பட்டதான அகம்பாவம் வராதபடி, அந்த பெருமை நம்மை ஆளாதபடி நாம் எப்பொழுதும் நமக்குள்ளே தாழ்மையை பூண்டிருப்போம். உலகத்தில் பெருமைப்பட வேண்டிய ஒரே ஒருவர், பரமபிதாவின் வலது பார்சத்தில் விற்றிருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரணம் மட்டும், மரண பரியந்தம் மட்டும் தம்மை தாழ்த்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே உனக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் தாழ்மை என்கிற ஒரு அணிகலன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சோதம் குமாரா ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் கர்வத்தினால் நிறைந்தபடினால் கர்த்தர் அந்த தேசத்தை கந்தகத்தினாலும் அக்னி மழையினாலும் அழித்தார். ஒருவரும் தப்பி போகவில்லை, ஒருவரும் தப்பி போகவில்லை. அப்ப அந்த கர்வம் தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய பாவமாயிருக்கு. உங்களில் என்ன இருக்கு? எங்கையில் அந்த சொத்து இருக்கு, எங்கையில் ஆடு மாடுகள் 100 இருக்கு, காரு பங்களா இருக்கு, நான் கட்டின அந்த வீட்டை பாரு, அந்த ஸ்க்ரீனை பார்த்து நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்கலாம் எடுத்து போய் காட்டுவாங்க. இது எங்க வாங்கின மார்பிள் தெரியுமா, இது எங்க வாங்கின ஜன்னல் வாங்க தெரியுமா, இது எங்க வாங்கின டைல்ஸ் தெரியுமா, இது எங்க வாங்கின லைட்டு தெரியுமா. சத்தா ஒன்னத்தை கூட பார்க்க மாட்டாங்க. லைட்டா ஒரு ஷேக் பண்ணிச்சுன்னா பூமி அதிர்ச்சி மொத்தம் காலி. இந்த மகா பாபிலோன் மாதிரி எல்லாம் கர்ஜிக்க கூடாது. எந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரோ அந்த அளவு தாழ்மையா இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு தேவன் நம்மை உயர்த்த உண்மையில் ஒராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட சரிங்க, ஆண்டவர் அந்த உண்மைத்தன்மையை பார்க்கிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோதம் குமாராவை போல கர்த்தரால் நாம் புறக்கணிக்காடாதபடி, நாம் ஆக்கினை தீர்ப்பு அணையாதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறது 2வது காரியம். வாசிக்கலாம், எசேக்கியேல் 16:49. 2வது, அந்த தேசம் ஆகார திரட்சினால் இருந்ததாம். மிக முக்கியமான குறிப்பு இது. the fullness of food. அந்த தேசம் முழுவதும் ஆகாரத்தினால் நிரம்பி இருந்தது. மரம் வச்சா ஒரு மரமும் காய்ந்து போவது கிடையாது, அப்படியே துளிர்த்து கொத்து கொத்தா பழம். அது நெல் விதைச்சா, கோதுமை விதைச்சா, எது விதைச்சாலும் நிறைய ஆகாரம். ஆகார திரட்சி ஒரு சாபமா என்றால் ஆமாம். ஆகார திரட்சினாலே நாம் தேவன் யார் என்பதை கேட்க விடும். நிறைய நேரங்களில் நம்ம பசியில் இருக்கும் பொழுது, நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனையில் இருக்கும் பொழுது, நிறைய நேரங்களில் நம்ம குறைவுகள் இருக்கும் பொழுது நிறைவான தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதானுங்களே? பிரச்சனை இருக்கும் பொழுது கேட்கறோம் இல்லை? எப்போ பாரு வீடு முழுவதும் ஆகாரம் நிறைவா இருந்துச்சுன்னா ஏன் ஆண்டவரை தேடணும்? இந்த ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஆகார திரட்சி. பழம் ஒரு பக்கம், விதைகள் ஒரு பக்கம், பருப்புகள் ஒரு பக்கம், அரிசி பருப்புகள் ஒரு பக்கம், இந்த பக்கம் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் ஆகாரம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலங்களில் அப்படித்தான் இருக்கும். இது கடைசி காலம் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. எங்க பார்த்தாலும் ஆகாரம் நிறைந்திருக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட ஹோட்டல்கள் நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம தெருவில் கிட்டத்தட்ட 100 ஹோட்டல் இருக்கு. நீங்க காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரையில் இருந்தீங்கன்னா 100 ஹோட்டல் இருக்கு. வீட்டில் சோறு செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னால் திண்ணனூர் போகிறேன். ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை, அது ஒரு பெரிய கடை. ஜனங்க கியூவில் நிற்கிறாங்க. என்னடா கியூவில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா 17 வகை 15 வகை குழம்புகள் விற்கப்படும். வரான் 50 ரூபா கொடுத்து ஒரு மீன் குழம்பு வாங்கிட்டு போயிடறான். ஒரு தட்டு இட்லி சுட்டானா சாப்பிட்றோம் போல இருக்கு. கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், 15 விதமான குழம்புகள் இருக்கு. நம்ம வீட்டில் ஒன்று வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, அதுவும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்போ ஆகார திரட்சி எங்கே பார்த்தாலும். முன்னெல்லாம் ஹோட்டலுக்கு போனோன்னா சர்வரை கேட்போம், என்னங்க இருக்கு, எல்லாம் சப்ளையரை கேட்போம் இல்லையா, என்ன இருக்கு, சூடாக என்ன இருக்கு, தோசை இருக்குது, இட்லி இருக்குது, போண்டா இருக்குது, மெதுவடை இருக்குது, பொங்கல் இருக்குது, பூரி இருக்குன்னு இத்தனை ஐட்டம் தான். இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டலில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு பக்கம் நோட் எடுத்துன்னு கொடுப்போம், ஒரு பக்கம் அட்டை எடுத்துன்னு கொடுப்பான், இதெல்லாம் இருக்குதுங்க, இட்லி, வடை, பூரி, பொங்கல்னு. ஆனால் இப்போ நீங்கள் ஹோட்டல் போனீங்களா ஒரு புக்லெட் கொடுக்குறான். அதை திருப்பி பார்க்கறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுது. அதை படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யோசனையாகுது. என்னென்னவோ சைனீஸ் பேர் இருக்குதுன்னா. முன்னெல்லாம் தமிழ் உணவை தவிர்த்து மற்ற உணவுகளை மக்கள் சாப்பிட மாட்டாங்க. போன உடனே கேட்குறான், சைனீஸ் ஃபுட் இருக்கா, அது என்ன புழு பூச்சியா, வெஸ்டர்ன் ஃபுட் இருக்கா, நார்த்தன் ஃபுட் இருக்கா, தமிழ் ஃபுட்டை தேட முடியல. நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்கர் சாப்பிட்டு தொண்டையில் சிக்கி கல்லூரி மாணவி சாவு. அப்புறம் நேராக தொங்குமே கட் பண்ணணும், அது பேர் என்ன, ஷவர்மா. வீட்டில் தான் ஷவர் போட்டுருப்போம், அந்த ஷவர்மா சாப்பிட்டு குழந்தைங்கள்லாம் செத்து போகுது. புதுவிதமான உணவு, பாதி வெந்து வேகாமல் 10 நாள் தொங்கிக்கின்னு இருக்கிற ஃபுட்டுங்களை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். கேட்குறதெல்லாம் சாப்பிட்றாங்க. நீ எப்போ பார்க்குறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பொழுதெல்லாம் மருத்துவமனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இப்போது 3 இடங்களில் நல்ல வியாபாரம். ஒன்று ஹோட்டல், இன்னொன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று மெடிக்கல் ஷாப். இங்கே சாப்பிட்றான், அங்கே பீஸை கட்டுறான், அங்கே மருந்தை வாங்கி திருப்பி சாப்பிட்றான். தொடர்ச்சி, இது உணவு சங்கிலி தொடர்ச்சி. அப்போ உணவு அங்கு ஆகாரம் தொடர்ச்சி ஆகிப்போச்சு. மக்களுக்கு இது வேணும் வேணான்னு சொல்ல முடியல. பாருங்க, ஒரு அனலைஸ் பண்ண நான் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க ஜனங்க, ஏன் சாப்பிட்றாங்க, முதல்ல ஏன் சாப்பிட்றதுன்னு மறந்துட்டாங்க. இப்போ எப்பவும் சாப்பிட்ற ஜனங்களே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீ யார் வீட்டிலேருந்து போனீங்களா, பிள்ளைங்க எப்போ பாரு தட்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும், அது பாடன் மென்னுன்னு இருக்குது. வயிறு 3 அடி முன்னால் வந்துடுது. சின்ன குழந்தைங்களே பின்னால் 2 அடி போயிடுது. அது நடக்க முடியல, வாத்து மாதிரி நடந்து போகுது. நீங்கள் ஆகாரத்தை குழந்தைங்களுக்கு குறைவாய் கொடுங்க, நல்லது பிள்ளைங்களுக்கு. பாருங்களேன், மோசமான உணவு பழக்கம் சொல்லி ஒரு பட்டியல் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்றது. இது ஒரு வியாதி. எதையாவது தின்னுங்கன்னே இருக்கணும். அது அரவை மிஷின் மாதிரி போய்கினே இருக்கணும். முன்னெல்லாம் 3 வேளை ஒரு வேளை சாப்பிட்டால் அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் ஞானி. 2 வேளை சாப்பிட்டா அவன் அதுக்கு அடுத்த கட்டம். 3ஆவது வேலை சாப்பிட்டானா அது 4-5 வேலை. இப்போ வேலை கணக்கே கிடையாது, அது பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். எப்போல்லாம் நினைக்கிறான் சாப்பிட்றான், டீ குடிக்கிறான், வடை தின்றான். அதுக்கடுத்து என்ன சாப்பிட்றான், எது கையில் கிடையாது போட்டு முழுங்கின்னு போகிறான். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது வாக்கிங் போகிறான் உடம்பு குறைக்கிறதுக்கு. போயிட்டு வந்தோடனே நல்லா ஃபுல்லாக ஒரு 2 டம்ளர் பாலும் டீயும் குடிக்கிறான். அது எங்கேருந்து செரிமானம் ஆகுது? ரைட். அடிக்கடி சாப்பிட்ற ஒரு பழக்கம். எப்போ பாரு அம்மா பசிக்குது போடு தலைமையில் கொஞ்சமாக துண்ணா தானே ஞான் அப்படி அறிவு புத்தி மந்தாக இருக்கும். 2வது, தூங்குற நேரத்தில் சாப்பிட்றது. இது ரொம்ப மோசமான வியாதி. இப்போல்லாம் சென்னையில் 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு பிரியாணி தின்றான். குடல் நல்லா தூங்குற நேரம். குடல் நல்லா தூங்குற நேரத்தில் பிரியாணி தின்னுங்கன்னு அது எங்கே டைஜஷன் ஆகுது? அவன் நல்லா கண்ணு தெரியும் பொழுது சமைக்கும் பொழுதே பல பூச்சிகள் அதில் இருக்குது. கேட்டால் அவன் சொல்கிறான், இவ்வளோ பெரிய கோழி செத்து போயிருக்கு, இவ்வளோ பெரிய ஆடு செத்து போயிருக்குது, இந்த பூச்சி சாப்பிட்றதுல என்ன இருக்குது, சாப்பிடுங்க சார்ன்றான். விடிய கால தூக்க கலக்கத்தில் அவன் எதை அது ஆட்டை போடுறானா, பூனையை போடுறானா, நாயை போடுறானா தெரியல. நம்மால் நாக்கு தொங்க போட்டுன்னு மொத்தத்தையும் உள்ளே போடுறான். அது குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. தூங்குற நேரத்தில் சாப்பிட்றது. சில பேரண்ட்ஸ் செய்வாங்க, நல்லா தூங்கும் புள்ள பசியாக தூங்கிடுச்சு, தட்டி எழுப்பி நடுராத்திரில் 4 முட்டை தோசை போட்டு கொடுப்பாங்க.
அது மறுநாள் காலைல எப்பொழுது பார்த்தாலும் டாய்லெட்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இது வந்து. அதனால் தூங்குற நேரத்தில் தூங்குச்சா விட்டுருங்க. பசினால பிள்ளைகள் சாகாது, ஆனால் நிறைய சாப்பிட்றதுனால வியாதிகள் பெருகும். சரியா? அதுக்கு அடுத்தது மிக வேகமாக சாப்பிட்றது. சில பார்த்தீங்கன்னா அந்த இந்த எப்படி சாப்பிட்றாங்கன்னு நான் சொன்னால் நல்லா இருக்காது, வீடியோவில் வேற போகுது. அப்படியே வாரி 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 அடிக்கிறது, என்னமோ ஆஃபீஸு பொரிய சுவைச்சி சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்ன, முன்னெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு எடுத்துன்னு வந்து நடு வீட்டில் வைப்பாங்க, ஹால்லையோ வீட்லேயோ குழம்பு எடுத்துன்னு வைப்பாங்க, தண்ணி எடுத்துன்னு வைப்பாங்க, சுற்றி அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து அந்த சாப்பாடை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி, அந்த பத்த பிள்ளைக்கு காய் போடு, இந்த பிள்ளைக்கு பாரு கறி இல்லை பாரு கறி போடு, அந்த பிள்ளைக்கு குழம்புல பாரு ஊற்று, இப்படின்னு சொல்லி தனக்கு இருக்கிற ஒரு கறி எடுத்து அப்படியே அப்பா பிள்ளைக்கு விட்டுற. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குல்ல. இப்போ ஆளாளுக்கு தட்டில் சோறு போடணும், அதாவது ரூம் போயிட்டு ஒன்று டிவியை பார்த்து அங்கே டிவியில் என்ன போகுது தெரியாது, என்ன சாப்பிட்றானே தெரியாது இவனுக்கு. சாப்பிட்டு முடிச்சவொடனே கேட்பான், கறி குழம்பு செஞ்சு எங்கடா? டே இவ்வளோ நேரம் கொட்டணி அதுதான்டா. டிவியை பார்த்தாங்க தெரியும். சிலது செல்லு நோண்ட ஆரம்பிக்குது. சாப்பிடும்போது செல்லு போட்டிங்கன்னா கை மேலே போடுங்க. நம்மளாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன விக்கி? சாப்பிடும்பொழுது செல்லு நோண்டவே கூடாது. செல்லு பார்த்துன்னு சாப்பிட்ற பழக்கம் என்ன பழக்கம்? சில நேரங்களில் செல்லில் போடுற அந்த ஃபுட்டுங்களை பார்த்தா அப்படியே ஒரு நாக்கெல்லாம் ஊறும். ஆனால் அது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நல்லா இருக்காது. வந்து செஞ்சு பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்களேன். முன்னெல்லாம் அழகாக பெண்கள் குழம்பு வைப்பாங்க, சாம்பார் இல்லைங்களா, தக்காளி சாதம், புளி குழம்பு, ஏதோ ஒரு குழம்பு செய்வாங்க. எப்படி? அவங்க ஆத்தா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இவங்க செய்வாங்க. இன்றைக்கி ஒரே புளி குழம்புக்கு 9 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? புளியை கரைச்சிட்டு தண்ணி குழம்புல ஊற்றுனுவான். இவன் சொன்னான் குழம்புல ஊற்றி புளியை கரையணுவான். இதுங்க 3த்தையும் செஞ்சு உப்பு அவன் போட சொல்லியிருப்பான், இவன் போட சொல்லியிருப்பான், அவன் 3 உப்பு போட்டு நல்லா இல்லாத குழம்பு எடுத்து நடு ரோட்டில் ஊற்றுற கதை தான் இன்றைக்கி. தயவுசெய்து யூடியூப் பார்த்து ரசம் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது. ஏன்னா அன்பு சகோதரிகள் இன்னும் தண்ணி சுட வைக்கிறதுக்கு யூடியூப் பார்க்கல. ரைட்டா? போகட்டும். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தொலைக்காட்சி பார்த்துங்க சாப்பிடாதுங்க. சில பேர் இந்த டென்ஷன் ஆனால் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, ப்ரெஷர், அண்டர் ப்ரெஷர், இந்த என்ன சொல்ல மன அழுத்தத்தில், அந்த அழுத்தத்தில் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட முடியும், எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்றாங்க. ப்ரெஷராக இருக்கும்போது தண்ணி குடிக்கின்றான். நம்மால் சண்டை போடுற பிரியாணியை 1.5 பிரியாணி உள்ளே போவோம், எப்படின்னே தெரியாது. அந்த அம்மா மேலே இருக்க கோவம், அவர் மேலே இருக்க கோவம் ஃபுல் கட்டு நல்ல பாம்பு அந்த தவளையை அல்லது எலியை முழுங்கிட்டு பரலுது, அது மாதிரி பரலுன்னு இருக்க வேண்டியது தான். புரியுதா? அளவோடு உண்டால் வளமாக வாழலாம். சிலது இப்போது முக்கியமானது, பிள்ளைங்க சாப்பிட்ற குப்பை உணவு. என்ன உணவு தம்பி சொல்லு? குப்பை உணவு. என்ன குப்பை உணவு? எதெல்லாம் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் குப்பைக்கு போக வேண்டியது. எதெல்லாம் பாட்டிலில் அடைச்சிருக்காங்களோ அதெல்லாம் குப்பைக்கு போக வேண்டியது. எதெல்லாம் பேக்கேஜில் வந்து ரெடிமேடாக கொடுக்குறாங்களோ அதெல்லாம் குப்பைங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இந்த குப்பையை கொட்டாதீங்க. அப்புறம் குப்பை தொட்டி பெருசாகிடும், குறைக்கவே முடியாது. என்ன வாக்கிங் போனாலும் ஜாக்கிங் போனாலும் குறைக்கவே முடியாது. இந்த ஒபீஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த ஒபீஸ் வந்துச்சுன்னா கஷ்டம். சுகரு, அதுக்கு கிஃப்டாக அந்த ஒபீஸ் என்ன பண்ணோன்னா, போகும் பொழுது நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டு போகும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இல்லையா, அது வயிற்று கீழே அப்டாமன் என்ன கொலஸ்ட்ரால் பது இதெல்லாம் கொடுத்துட்டு போகும். ஜாக்கிரதை. அதனால் பிள்ளைங்களுக்கு நல்லா விளையாட விடுங்க, பசிச்சா பச்சை தண்ணி கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ஆகார திரட்சி. ஃபுட்டு நிறைய இருந்தால் எடுத்து தின்னுக்கினே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. முன்னெல்லாம் எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா சாயந்தரம் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. அவர் பையே பார்த்துருப்பான், என்ன திறந்தனா 5 ரூபா பட்டாணி வாங்கிட்டு வருவார், இல்லை வேர்க்கடலை உடச்ச கடலை வாங்கிட்டு வருவார். இப்போ வரும்பொழுது இவ்வளோ பெரிய பேக் எடுத்துன்னு வரான். என்னங்க, ஒரு வாரத்துக்கா? 3 நாளைக்குங்க. அதை அப்படியே மொத்தத்தையும் ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு பிள்ளைங்க வாரி தட்டுது. உள்ள பழங்களும் இந்த குப்பை உணவுகளையும் கொட்டி தீக்குதுங்க பிள்ளைங்க. சோத்திரம். மூளை மந்தமாயிடும். அதனால தான் குழந்தையிலே கண்ணாடி போடுறது, மொத்த முடியும் கொட்டி போகிறது. அதுக்கு தான் காரணம். ரைட்டா? அப்போ வசனம் சொல்லுது ஆகார திரட்சி. சங்கீதம் 78:30-31 சொல்லுகிறது, இந்த ஆகார திரட்சி அல்லது இது ஒரு விதமான பிசாசனுடைய கிரியை, இது ஒரு விதமான பாவம். வசனம் சொல்லு, வாசிங்களா.
வெறுக்கவில்லை. இருக்கும் பொழுது எப்பப்பா தின்னுன்னு இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுது, வாயில ஆகாரம் இருக்கும்போது தேவ கோபம் வந்துருமா. அதனாலதான் அப்பப்ப நீங்க பாஸ்டிங் இருக்கணும். என்ன இருக்கணும்? பாஸ்டிங் இருக்கணும். என்னதான் சோறு இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லுது. நீதிமொழிகள் 23:22 சொல்லுது, அப்படி நீ எதை பார்த்தாலும் உன் நாக்கில் தண்ணீர் வருதா, உன் கண்கள் அதை நோக்குதா, நீ என்ன பண்ண, ஒரு நீட்டா கத்தி எடுத்து, நான் சொல்ல வசனம் சொல்லு, வாசிங்க. ஏமா 23:22 என்ன சொல்லுது இல்லையம்மா, மாத்திட்டுமா, உன் தொண்டையில கத்தியவை போஜன பிரியனாயிரா. 2வது வசனமா, ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரி, போஜன பிரியனாயிராதே. உன் தொண்டையில் என்ன பண்ணும்? வேற எவனாவது நல்லா சிக்கன் மட்டன் பிரியாணி தின்றனா தின்னுட்டோம், நீ பார்த்து அப்படியே நிற்கணும். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். உலக நாடுகளில் நமக்கு நிறைய ஆகாரம் மீதியாக இருக்குது பிரதர். ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்ததுங்க. எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஒன்று நடந்ததுங்க, நாங்கள் 1000 பேருக்கு சோறு செஞ்சோம், லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ட்ரம்மு மீது போச்சு. கிட்டத்தட்ட 50 கிலோ அரிசி சோறு கறி பிரியாணி. நைட்டுக்கு விடிய காலையில் 2-3 ஆகிப்போச்சு. என்ன பண்ண தெரியல, அப்படியே எடுத்துன்னு குப்பையில் கொட்டிட்டோம். நான் சொன்னேன், ஒரு ஃபோன் பண்ண வேணா, 11 மணி இருந்தால் கூட தட்டி எழுப்பியாவது ஆளுக்கு ஒரு தட்டு பிளேட்டு கொடுத்துருப்பேனே நான் அப்படின்னு. நான் இங்கே சொல்லலைங்க, வெளியே சொன்னேன். நீங்கள் உடனே யோசனை பண்ண, ஐயா இங்கே சாப்பாடு வாங்கின்னு வராரு அப்படின்னு. ரைட்டா? அப்போது ஆகாரம் திரட்சி, நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படி மீதி போய் சாப்பிட்றான். 5000 ரூபாய் பில்லுன்றான். பக்குன்னு ஒரு மாதம் சம்பளம் 20 வருஷத்துக்கு முன்னால் 5000 ரூபாய் சாப்பிட்டு அப்படியே அதில் பாதி சாப்பிட்டு பாதியை மூடிட்டு வரான். உங்கள் பிள்ளைகளுக்கு சுத்தமாய் சாப்பிடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முழுசாக சாப்பிடணும், ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் யோசிப்பேன் நிறைய நேரங்களில். நமக்கு சாப்பாட்டு தட்டில் சாப்பாடு போடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 சோறு இருக்குன்னு வச்சுக்கலாம், அரிசி வெந்திருக்கு, நமக்கு வருது, அதை சாப்பிட்றோம். இந்த அரிசி விளையும் பொழுது விலங்குகளால் பாதிக்கலை, அதை அறுக்கும் பொழுது கீழே சிந்தி போயிருக்கலாம், களஞ்சியத்தில் மிச்சம் சிந்தி போயிருக்கலாம், அதை அரிசி அரைக்கும் பொழுது கூட கீழே சோர்ந்திருக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் தாண்டி என் தட்டுக்குள்ளே வந்திருக்குன்னா அதை நான் சிந்தினால் என்னை போல மிக மோசமான பாவி இருக்க முடியாது. நான் சாப்பாடு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு அரிசியும் அது விளைவதற்கு 3 மாதம் எடுத்துக்கொள்ளுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, ஒரு அரிசியை கூட நீங்கள் கீழே சிந்தக்கூடாது. ஒரு வீடியோவில் பார்த்த ஒரு பிள்ளை சாப்பிடுது, தட்டில் சோறு பிடி வச்சுருக்காங்க, அந்த 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 இடத்த சுற்றி அப்படியே சோறு கொட்டிக்கிடுது, நடுவில் உட்காந்துருக்குது. நல்ல அந்த சொன்ன கோச்சிப்புங்க செனப்பண்ணி மாதிரி உட்காந்துன்னு தட்டு மொத்தத்தையும் சோறு மொத்தத்தையும் கொட்டிட்டு அப்படியே இப்படி கையில் தராவிக்கினே இருக்குது. அம்மா பார்த்து சிரிக்கிறான், என் பிள்ளை மாதிரி எப்படி சாப்பிடுது. முதல்ல அந்த அந்த கரண்டி எடுத்து அந்த அம்மா தலைமையில் அடிக்கணும். ஒரு அரிசி கிடைப்பதற்கு ஒரு விவசாயினுடைய உழைப்பு எவ்வளோ பிரதர். ஹல்லேலூயா. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அரிசிக்கு மதிப்பு கொடுக்கறது அவர்களுக்கு கொடுக்குற மதிப்பு அது எங்கேயும் வீணாக உன் தட்டுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆகவே உணவுகளை எப்பொழுதும் வீணாக்க கூடாது. பத்தாம கூட நீங்க பட்டியப்படுங்க, ஆனா நிறைய வச்சு நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது கூட ஒரு நாய்க்கு என்ன போடலாம், அது 4 நாள் நாற்று எடுத்து அது குப்பையில் போடுறீங்க, அதனால தவறுங்க. ஆண்டவர் ஆகாத்தை கொடுத்துருக்கார், நன்றியோடு கூட நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் 127 நாடுகளில் பட்டியல் போட்டாங்க, பசியில் வாழ்கிற 127 நாடுகளில் கடைசி நாடு சோமாலியா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பசி, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, அந்த ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம நாடு பெருமைக்குரிய நாடு, 105வது இடத்துல இருக்கிறோம். சீக்கிரமாக 120, 110, 115 போயிடும். இங்கே நமக்கு நிறைவாக இருக்கிறது, அந்த பக்கம் இன்னும் ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லாதனால தான் ஜனங்க இடம்பெயர்றாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு பஞ்சம் பிழைக்க வருகிறார்கள். ஒரு பஞ்சம் ஒரு நாட்டை அழிச்சிருங்க. வேதத்தில் சொல்லுகிறது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டபடினால் தான் அவன் இடம்பெயர்ந்தான். வசனம் சொல்லுகிறது, 12ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுது, அவன் கானானிலிருந்து எகிப்துக்கு போனான். யோசேப்புக்கு 7 ஆண்டுகள் பஞ்சம் வந்தது, மற்ற ஜனங்கள்லாம் இங்க வந்துட்டாங்க, விலை அதிகமாக. 41 45வது வசனத்தில் ரூத்தினுடைய காலத்தில் பெத்லகேம்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்தது, அதனால தான் அவங்க மோவாபுக்கு போய் வாழ்க்கையை இழந்தாங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எலியாவின் காலங்களில் கிட்டத்தட்ட 7 வருஷம் 3.5 வருஷம் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடினது. ஆட்டினுடைய தலை பயங்கர விளைவித்து தான், கழுதனுடைய தலை
பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள் பஞ்ச காலத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிளிப் ஒன்று பார்க்கலாமா? ஒரு சோமாலியாவில் அப்படிப்பட்ட பஞ்சங்கள் வரும் பொழுது தேசம் எவ்வளவு பெரிய இழப்புகளோடு கூட இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். உங்கள் ஆகாரத்தை ஜாக்கிரதையாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருக்கு எப்பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஒருவேளை உணவுக்காக ஒட்டி போன வயிறோடு யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? ஏங்கி கொண்டிருக்கிறதான தேசங்கள், மனிதர்கள் காய்ந்து போன ரொட்டிக்கும் சில இடங்களிலே மண்களை பிசைந்து மண்ணை சாப்பிடுகிற மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை இந்த உலகத்தில் பார்க்க. சாப்பாட்டுக்காக அந்த சின்ன பிள்ளைங்க கியூல நின்று ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கிற ஜனங்களை பாருங்க. கொஞ்சம் நாம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களே, அது உங்க பிள்ளைகளுக்கு நலமா என்று சற்று யோசிச்சு பாருங்க. சிந்தப்படுகிற உணவுகளுக்கு இன்றைக்கும் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. எச்சிலைகளை தேடியும் குப்பை தொட்டிகளை தேடியும் உணவு கிடைக்காதா என்று அங்கலாய்க்கிற ஜனங்கள் எலும்பும் தோலுமாய் தங்கள் சரீரங்கள் காய்ந்து போன நிலையில தங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கின்ற பார்வையில இன்றைக்கு மக்கள் பசிக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன பண்றீங்க? நாம என்ன பண்றோம்? ஆகாரத்தை என்ன செய்யறோம்? நம்முடைய இருதயத்தில் வைப்போம். ஒருவேளை இந்த ஆகாரம் திரட்சியானால் மக்கள் தேவனை மறந்து விடுவார்கள். தேவனை மறந்தால் தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மேலே வரும். சோதம் குமாரா ஆகார திரட்சினால் அழிந்துபடும். மூன்றாவது காரியம் நிர்விசாரம் என்று சொல்லப்படுகிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்ன நினைக்கிறேன். நிர்விசாரம், இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஏழைக்கு இறங்காத ஒரு குணம். பணம் வந்துட்டா இருக்கும் பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கும் பொழுது நல்லா உதவி பண்ணுற ஒரு குணம் இருக்கும். பணம் வர வர அது ஒரு பிசாசனுடைய தந்திரம். அந்த கைகளை குறுக்கிடும், பாக்கெட்டை குறுக்கிடும், அவன் கண்களில் இரக்கத்தை குறுக்கிடும். இந்த குணம்தான் இந்த சோதம் குமாராவுக்கு காணப்பட்டது. நிர்விசாரம், ஏழைகளுக்கு கீழே அந்த வசனத்தின் கீழே சொல்லுகிறது, அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன, சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை, ஏழைக்கு இறங்கவில்லை. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்க கருணையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு 22:7 சொல்லுகிறது, பசித்தவனுக்கு போஜனம் கொடுக்காமல் இருக்கிறவன் சபிக்கப்படுவான். செப்பனியா 2:15 வசனம் சொல்லுகிறது, நான் தான், என்னை தவிர வேறொருவர் இல்லை என்கிற அகம்பாவத்தோடு கூட நிர்விசாரமாய் இருந்தால் நீ மாண்டு போவா என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 132:15 நான் வாசிக்கலாம். 132:15 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அப்படி இறங்கலன்னு சொன்னா தேவன் அதை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14:13 வசனம் சொல்லுகிறது, ஏழைகளை நீ என்ன பண்ணணுமா, விருந்துக்கு கூப்பிட வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். நீ விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் சப்பானிகளையும் அழைப்பாயாக. நீ கூப்பிட்டு ராஜாங்களுக்கு ஆகாரம் போடுறதை காட்டிலும் ஏழைகளை கூப்பிட்டு நீ அவர்களுக்கு ஆகாரம் கொடு. அது தேவனுக்கு கொடுக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் உபசரிப்பது தேவதூதர்களை கூட இருக்கலாம். அப்போ உங்களிடத்துல ஒருவர் பசி என்று வந்தால் அவர்களுக்கு இறங்குகிறவன் தான்
இறைவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் கைகளை முடக்கி விட்டார்கள், யாருக்கும் எதையும் கொடுக்கல. பிசினித்தனம், அது மிக மோசமான வியாதி, பிசினித்தனம். நம்ம ஜாக்கிரதையா, இப்ப கர்த்தர் நம்ம கொடுத்தாருன்னா, கர்த்தாவே என் கைகளை விரியும், அநேகர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நிர்விசாரம், இந்த கடுங்கோ, இந்த ஆண்டவருடைய கோபத்திற்கு நாம் உள்ளாவது தடுக்கவே முடியாது. நான் நேரமானதுனால இதை சுருக்கி கொண்டு 4வது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். வசனத்தில் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தின் ஆதியாகமம் 5வது வசனத்தில், இந்த சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான பாவம் என்ன என்று சொன்னால், லோத்தை கூப்பிட்டு, எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அந்த ஜனங்களிடத்தில் காணப்பட்ட மிக மோசமான பாவம் பாலியல் பாவங்கள், பாலியல் சீர்கேடுகள். இதை குறித்து பேசலாமா வேணாமான்னு முதல்ல யோசிச்சேன். நிறைய வீடியோங்கள் எல்லாம் பார்த்த உடனே, பல வளர்ந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் பிரசங்கித்த விதத்தை பார்த்த உடனே, இதை சபைக்கு நிச்சயமாய் சொல்ல வேண்டியது ஒரு ஊழியக்காரன் அல்லது தகப்பன் என்கிற கடமையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாட்களிலே, இன்றைக்கு தம்பி வாசிச்சாங்க, இந்த வார செய்தியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 65 வயது மூதாட்டியை கற்பழித்தார்கள். பிள்ளைக்கு, இளம் பிள்ளைக்கு, சின்ன வாலிப பையனுக்கு மது ஊற்றி போலீஸ்காரனே அவனை பாலியல் தொந்தரவு கொடுத்தான் என்று சொல்லி, 2 வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல ஒரு சிறு 10வது படிக்கிற பிள்ளை கொண்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லி. இது ஆண் பெண் வித்தியாசம் அல்ல. நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம், தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்கிற அந்த பயத்தோடு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுகளாகிய உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, அந்த தேசம், இந்த சோதோம் கொமோரா மிக பாலியல் ஒழுக்கக்கேடுகளோடு இருந்தது. என்ன, லோத்தினுடைய வீட்டுக்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். அப்பொழுது கிழவர்கள் முதல் வாலிபர்கள் வரை அந்த வீட்டை சுற்றி கொண்டு அந்த 2 ஆண்களை நீங்க வெளியேற்றினுவாங்க, நாங்கள் அவர்களோடு கூட நாங்கள் அவர்களை அறியணும் என்று சொல்ல. அறியணும் என்று சொன்னால் எபிரேயர்ல யாதா என்று அர்த்தம். யாதா என்றால் பாலியல் தாக்குதல், ஆணோடு ஆண் புணர்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு பெரிய சீர்கேடு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பாழா, வாசிங்க, பூமியையும் கவனிக்கும், பாழாக்கும் அருவருப்புகளோடு கூட இந்த கடைசி காலம் காணப்படும். இதை குறித்து தான் தானியேல் தம்முடைய தரிசன புத்தகத்தில் எழுதுகிறார். எது பாழாக்கும் அருவருப்புகள்? 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அல்லேலூயா. எங்க வந்து இறங்குவான்? தேசத்துல இறங்குவான், ஜனங்கள் கூடுகிற இடத்துல வருவான், சபைகளுக்குள்ளே வருவான். பாழாக்குகிற அருவருப்பானவன் அவன் என்ன பண்ணுவான்? 11ஆம் அதிகாரம் 31வது வசனம், தானியேல் 11:31 சொல்லுகிறது, சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீக்கி அருவருப்பை அங்க வைப்பான். இப்ப சபைகளுக்குள்ள வருவான், என்ன பண்ணுவான்? தேவனுக்கு செலுத்துகிறதான ஆராதனை முறைகளை மாற்றி அருவருப்புகளை அங்கு வைப்பான். மாத்திரமல்ல, 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் 12:11, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அன்றாட பலி நீக்கப்பட்டு காலம் முதல் பாருங்க அது தொடர்ந்து செல்லுகிறது, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குதலை வைக்கும். இப்ப பாழாக்கும் அருவருப்புகள் தேசத்துல மாத்திரமல்ல சபைகளிலே பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்தோடு ஒப்பிட்டு அதற்கு பொருந்தாத எந்த காரியத்தையும் சபையில
அலோ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளிடத்தில் அலோ பண்ணக்கூடாது. நீங்கள் என் பிள்ளைங்க, நம்ம பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் எதுவுமே, என் பிள்ளைய மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை இல்லைங்க, அவன் உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. எப்பொழுதும் பிள்ளை கையில் செல்ஃபோன் வந்ததோ அப்பொழுதே பாழாக்கும் அருவருப்புகள் அதில் நிறைய கொட்டி கிடக்குது. அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், அவன் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்த அருவருப்புகள் அதில் கொட்டி கிடக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செல்ஃபோனை நெட்டை ஆன் பண்ணிவிட்டு வாட்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தோம், அமேசானில் இருந்தோம், எந்தெந்த சைட்டில் வாட்ச் இருந்தோ மொத்தம் வந்து அதில் கொட்டி கிடக்கும். நீங்கள் அதை நோண்டெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே ஏஐயில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அதற்கான பதிலை தருகிறது. இப்போல்லாம் நீ எதை மனசில் நினைக்கிறையோ அது வரும், எதை நினைக்கிறையோ அதே வரப்போகுது, வந்துக்கின்னு இருக்கு. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான இந்த எச்சரிக்கையை நீங்கள் தான் பார்ஷியலாக பேசியாகணும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிள்ளைகளிடத்தில் நீ யார் இடத்துல பேசணும், பழகணும், அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது குட் டச் எது பேட் டச், இது ஸ்கூலில் கத்துற மாதிரியே இருக்குது, அப்படி நீங்கள் கற்றுத்தர வேண்டும். எப்பொழுதுமே உங்கள் உறவுகள் வீட்டில் வளர்ந்த பிள்ளைகளை ஒரு நாளும் இரவு தங்க விடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 8 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே யார் கூட வண்டியில் அனுப்பக்கூடாது, 2 வீலரில். அது யாராக இருந்தாலும் சேஃப்டி கிடையாது. நீங்கள் நினைக்கிற நபர்கள் அந்த நபர்களாக இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரிங்க. நாம் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கையில் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு தவறுகள் நடக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிறதான ஜாக்கிரதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். LGBTO என்று சொல்லப்படுகிற குழுக்கள் இன்றைக்கு தேசம் முழுவதும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நம்ம அதை கன்றாவின்னு நம்ம அப்படி கண்டுக்காமல் போகவே முடியாது. அது எங்கேயும் புறப்படலாம் அந்த ஆவி. கடைசி நாட்களில் தானியேல் சொல்றாரு, சபைகளுக்கு நடுவில் வரும். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், பகுத்தறிவோடு செயல்படணும். எங்கே போகிறான்னு வாட்ச் பண்ணணும், எங்கே போயிட்டு வந்தான்னு கேட்கணும். நீ என்ன கேட்கறதுன்னா அப்போ அது சரியான வளர்ப்பு இல்லை. பெற்றோரை பார்த்து ஒரு பிள்ளை நீ என்ன வளர்க்குற, நீ என்ன கேட்காத, எனக்கு எல்லாம் தெரியான்னு சொன்னாலுமே தெரிஞ்சுங்க அந்த பிள்ளை ஸ்லிப் ஆக போகுதுன்னு. எந்த பிள்ளை கீழ்ப்படியிலையோ அதை குறித்த தானே எக்ஸ்ட்ரா கரிசனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த ஒழுக்கக்கேடுகள் சீர்கேடுகள் இந்த சோதம் குமாராவில் இருந்தபடினால்தான் கிழவன் முதல் வாலிபர் வரை இந்த பாலியல் குற்றத்திற்கு அவர்கள் அஞ்சாமல் வந்து தேவ தூதர்களையே அவர்கள் வஞ்சிக்க நினைத்தார்கள். அதனால தான் அந்த தேசத்தின் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. அப்போ இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன என்று சொன்னால், கிருபையை காத்துக்கொள். நாம் எப்படி இந்த நாட்களிலே இதை நாம் காத்து கொள்ள முடியும்? வசனம் சொல்லுகிறத வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 19ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். ஆதியாகமும் 19ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய கோபம் இந்த சோதம் குமாராவின் மேலே விழப்போகிறதை பார்த்த உடனே லோத்து சொல்லுகிறார், உம்முடைய அடியானுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததே, தேவரீர் கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். முடியாது, தொடரும், நான் மரித்து போவேன், தயவு செய்து பக்கத்தில் இருக்க இடத்துக்கு என்னை கொண்டு போங்க. அந்த கிருபைக்காய் கெஞ்சினார் லோத். ஆண்டவரே என் நிமித்தமாக. ஆண்டவர் சொல்றாரு, தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாம் இடத்துல வராங்க. அங்கே ஒரு இளங்காளையை அவனுக்கு புசிக்க கொடுத்து அந்த நிழலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்கள் சோதம் குமாரை அழிக்க போறோம். உடனே ஆபிரகாமுக்கு ஷாக்கு. என்னன்னு கேட்டா, அங்கே என் அண்ணன் மகன் என் தம்பி மகன் இருக்கிறான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும். ஐயா, சோதம் குமாரை அழிக்காதீங்க, அங்கே ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அதை அழிக்காம இருப்பீங்களோ? ஏன்னா இவன் போயிட்டு அந்த சேர்ந்த நாட்கள் ஒரு 50 பேரை அவன் ஆண்டவருக்குள்ள நடத்திருப்பான்னு நினைச்சான். இல்லை, திடீர்னு டவுட்டு. இவன் போனவன் சாப்பிட்டு அந்த ஜனங்களோட குடிச்சு வருகிறானோ. 45, 40, 30, 20, கடைசியா சொல்றான், ஒரு விசை இந்த அடியனை மன்னியும், 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த சோதம் குமாரை அழிக்காமல் இருப்பீங்களோ? சொல்ல 10 பேர் இருந்தால் விட்டுறேன். ஆனா 10 பேர் கூட இல்லை.
மொத்தம் சேர்ந்து 5 பேர் தான் காப்பாற்றப்பட்டார். 5ல் 1 அல்பாயுஸ். அழிக்கிறாங்களே, விட்டுட்டு வர வேண்டித்தானே. எப்பொழுதுமே உலகத்தின் பற்று தேவனுக்கு விரோதமான பகை. லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணா? பின்னிட்டு பார்த்தால் அவள் உப்பு தூணானாள். எதை பின்னிட்டு பார்த்தா? ஐயோ, என் ஆடு போச்சு, என் மாடு போச்சு, என் சொத்து போச்சு, என் சகம் போச்சு, நான் சேர்த்து வச்ச நகை போச்சு. நல்லா கவனிங்க பிரதர், நாம் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். நீங்கள் லோத்தின் மனைவிகளாக இருக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற ஒன்றும் பரலோகத்துக்கு கொண்டு போக. நம்முடைய ஆத்துமா தப்பிக்க, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரை நோக்கி ஓடுகிறவர்களாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நகன்னாச்சு, பணம்னாச்சு, வீடுன்னாச்சு, பிள்ளைங்க என்னாச்சு, அது என்னன்னா ஆகட்டும், உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள வேண்டியது உனக்கு அவசியம். ஹல்லேலூயா. இந்த இரவிலே நாம் மரித்தா நாம் எங்கே போவோம்? இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி வருஷம் முழுவதும் பரலோகத்தின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேல்யூபிள் டைம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிரேஸ் பீரியட். அந்த கிரேஸ் பீரியடில் நம்மை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? அழிந்து போகிற சோதம் மக்களைப் போல நாம் பெருமை கொண்டோ, ஆகார திரட்சினால் ஆண்டவரை மறுதலித்தோ, ஏழைகளுக்கு கொடுக்காமல் நிர்விசாரமாய் இருந்தோ, இந்த உலகத்தின் அசுத்தங்களில் மாட்டிக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து விடுவித்து அந்த கிருபையை பற்றி கொள்வோம். அவனும் அவன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள், உயிரோடு தப்பினார்கள். நாம தப்பிக்கணும், நம்முடைய குடும்பம் தப்பிக்கணும், கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை பிடித்து கொள்ளணும். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொள்ளணும், அவர் பத்திரமாய் கொண்டு செல்வார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென். நாம் கிருபையால் நிலை நிற்கிறோம். நாம் ஓடுவது அவருடைய கிருபை, நாம் நிற்பது அவருடைய கிருபை, நாம் வாழ்வது அவருடைய கிருபை. தயவு செய்து இந்த கிருபையின் நாட்களை நாம் அசட்டை பண்ணாமல் அதை எப்படி